ரொம்ப அமைதியா பேசலாம்னு வந்தேன். அமைதியாவே பேசுங்க. நான் பேச விடுனேன். இந்த பிரச்சனை முதல்ல எங்க இருந்து ஆரம்பிக்குது? வாஜ்பாய் கிட்ட இருந்து ஆரம்பிக்குதா அப்படின்னு கேட்டா, வாஜ்பாய் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய ஊழியர்களுக்கு ஒரு கொள்கையை வகுக்கிறார். ஒன்றிய அரசாங்கத்தினுடைய கஜானால இருந்து பணத்தை எடுத்துட்டு வந்து மாநில அரசாங்கத்துக்கு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கிறது கிடையாது. மாநில அரசு ஊழியர்களுக்கு நாம வந்து ஓய்வூதியம் கொடுக்கிறது கிடையாது. ஒன்றிய அரசினுடைய கொள்கையை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான சட்ட நெருக்கடியும் சட்டபூர்வமான கண்டிஷனும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது நாட்டிலேயே முதல் மாநிலமாக அரசு ஊழியர்களுக்கு, புதிதாக சேரக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதியமே கிடையாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்தது அம்மையார் ஜெயலலிதா அதிமுக அரசாங்கம். அரசாணை எண் 259 பினான்ஸ் டிபார்ட்மெண்ட் 2003. அதுல இருந்து தொடங்குது இந்த பிரச்சனை. ஏறக்குறைய 23 ஆண்டு காலம் போராடிய ஊழியர்கள் மீது எஸ்மா, டெஸ்மா 1,78,000 பேர் அரசு ஊழியர்களை ஒரே கையெழுத்தில் டிஸ்மிஸ் பண்ணது, நள்ளிரவுல போய் அரசு பெண் ஊழியர்களை வீடு பூந்து கைது பண்ணது என்று ஏகப்பட்ட அராஜகங்களை அரசு ஊழியர்கள் மீது கட்டவிழ்த்து விட்டது அதிமுக அரசு. அந்த அதிமுக அரசே இது மிகப்பெரிய அநீதி என்பதை ஜெயலலிதாவே ஒரு கட்டத்தில் உணரத் தொடங்குகிறார். அப்படி உணரத் தொடங்கி தான் 2011 நான் வந்தா இதை நான் திருப்பி பழைய பென்ஷன் திட்டத்துக்கு போவேன் அப்படின்னு ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கிறார். ஆனால் அவர் இருக்கிற வரைக்கும் அந்த உத்தரவாதத்தை அவர் நிறைவேற்றல. 2016 மீண்டும் கொடுக்கிறார். எடப்பாடி பழனிசாமி ஆட்சி விட்டு போகிற வரைக்கும் அந்த உத்தரவாதத்தை அவர்கள் நிறைவேற்றவில்லை. ஆனா 2 கமிட்டி போடுறாங்க. ஷீலா நாயர் கமிட்டி, இன்னொன்று வந்து TS ஸ்ரீதர் கமிட்டி. அந்த 2 கமிட்டி என்ன அறிக்கை கொடுத்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அண்ணன் அக்னீஸ்வரன் கேட்டு சொன்னார்னா தெரிஞ்சுக்கலாம். அந்த அடிப்படையில் பொதுவா இந்த பிரச்சனையை உருவாக்கியது அதிமுக, இந்த பிரச்சனையை நீட்டித்தது அதிமுக, பிரச்சனையில ஃபேக் ப்ராமிஸ கொடுத்தது அதிமுக. வந்தா திமுக அரசு தானே சார் வாக்குறுதி கொடுத்தது. நீங்க 2021 தேர்தல்ல இதே வாக்குறுதியை திமுக தானே தந்தது. திமுக ஃபேக் இல்ல, கொடுத்தோம், கொடுத்ததன் படி செய்து முடிச்சிருக்கிறோமா இல்லையா? 2011 அவங்க கொடுத்ததை செய்யல, 2016 கொடுத்ததை செய்யல, 2021 திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னது செய்து முடிச்சது. அப்ப அதிமுக ஏற்படுத்திய பிரச்சனைக்கு இன்னைக்கு தீர்வு கண்டிருக்கோம். 23 ஆண்டு காலம் நிறைவேற்றிய துரோகத்துக்கு இன்னைக்கு தீர்வு கண்டிருக்கோம். ஜெயலலிதாவும் அதிமுகவும் அரசு ஊழியர்கள் மீது நிகழ்த்திய வன்முறைக்கு இன்றைக்கு தீர்வு கண்டிருக்கிறோம். இதுதான் இதனுடைய அடிப்படை. சரி, இதனால அரசுக்கு பர்டன் ஏற்படுதா, அரசுக்கு சுமை ஏற்படுதா அப்படின்னு கேட்டா 3 பென்ஷன் ஸ்கீமையும் நம்ம எடுத்து பார்க்கணும். ஒன்னு பழைய ஓய்வூதிய திட்டம், புதிய ஓய்வூதிய திட்டம், இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த டாக்ஸ், இந்த 3த்தையும் ஒப்பிட்டு பார்த்தோம்னா பழைய ஓய்வூதிய திட்டத்துல மொத்த சுமையையும் அரசே எடுத்துக்குது. எவ்வளவு பென்ஷன் கொடுக்குறோமோ எல்லா நிதியும் அரசுடையது. புதிய ஓய்வூதிய திட்டத்துல எல்லா சுமையும் ஊழியர்களுக்கு. என்ன வேணுமோ உங்கள்கிட்ட பணத்தை மொத்தமா கொடுத்துருவோம், அதை நீ எங்கேயாவது போய் இன்வெஸ்ட் பண்ணிக்க, லாபம் வந்தா எடுத்துக்க, நட்டம் வந்தா நீயே சமாளிச்சுக்க.